கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். சங்கீத புத்தகம் முதல் சங்கீதம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நலவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். பல வாரங்களாக நாம் தேவனுடைய வார்த்தையின் மகத்துவங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் விசேஷமாக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது தேவனுடைய வசனத்தை எப்படி நாம் பேசுவது, அறிக்கை செய்வது, அதனால் வரக்கூடிய நன்மைகள், பலன்கள், இவைகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய வார்த்தையை எதை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். அதை தொடர்ந்து விசுவாச அறிக்கையினுடைய வல்லமை என்ன, தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசும்போது அதிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய வல்லமை என்ன, அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவ ஜீவியம், கிறிஸ்துவ வாழ்வு எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் பேசுகின்ற அறிக்கையில் தான். என்றைக்கு நாம் வாயை திறந்து கர்த்தராகிய இயேசுவை இருதயத்தில் ஆண்டவர் என்று விசுவாசித்து வாயினால் இயேசுவே ஆண்டவர் என்று என்றைக்கு நாம் அறிக்கை செய்கிறோமோ அன்றைக்கு நாம் கிறிஸ்துவ வாழ்விலே முதல் கட்டத்தில் நாம் நுழைய ஆரம்பிக்கின்றோம். அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் பல நன்மைகளையும் பல அதிசயங்களை பெற்றுக்கொள்வதற்கும் தேவன் அதே நாவை பயன்படுத்தி நமக்கு அறிவுரை சொல்லுகின்றார். அந்த நாவை நம்ம எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்வும் வளமும் வெற்றியும் சிறந்த வாழ்வும் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாய்க்கும் நம்முடைய மனதுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கிறது. புதன்கிழமை வந்திருப்பீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. புதன்கிழமையும் இதே டாப்பிக்கில் தான் பேசுகிறோம். நீடிய வாழ்வை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். தேவன் எல்ஷடாய் என்று சொல்லக்கூடிய தேவன், அவர் எப்படி நமக்கு பணத்தையும் பொருளையும் பெருக்கி தருவது மட்டும், அதில் மட்டும் எல்ஷடாய் கிடையாது, நம்முடைய ஆயுசின் வருஷங்களையும் அவர் எப்படி பெருக்கி தருகிறார், அதை எப்படி நம்முடைய வாழ்வில் பெருக்கி தராரு என்றெல்லாம் நம்ம புதன்கிழமை பேசிகிட்டு இருக்கிறோம். அதற்கும் பார்த்திங்கன்னா வாய், நாவு ரொம்ப முக்கியம், அதற்கும் நம்முடைய மனது ரொம்ப முக்கியம் என்பதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த பூமியில் தேவனாய கர்த்தர் நீங்கள் அநேக நாட்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடித்த ஒரு வசனம் சங்கீதம் 90 பார்த்திங்கன்னா, எங்கள் வருடங்கள் 70 வருடமும் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அது உண்மைதான், மாறுவது கிடையாது. ஆனால் இந்த பூமியில் கர்த்தர் நீடிய வாழ்வையும் கர்த்தர் வைத்திருக்கிறார், நம்முடைய வாழ்வையும் பெருக்கி தர எல்ஷடாயாக இருக்கிறார் என்பதை பற்றி பேசிட்டு வரோம். ரொம்ப அருமையான ஒரு சத்தியங்கள். நீங்கள் ரொம்ப நாள் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் அதில் பேசி கொண்டிருக்கிறோம். அங்கேயும் பார்த்தோம், மனதுக்கும் நம்முடைய வாய்க்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கிறோம். வாய்க்கும் மனதுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கிறது. வாயும் முக்கியம், மனதும் முக்கியம். எப்படி வாயை கட்டி வயிறை கட்டின்றாங்கல்ல, இப்போ காப்பாற்றுறோம் உலகத்தில், என் வாயை கட்டி வயிறை கட்டி தாங்க உங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறோன்னு சொல்லி சில பேர்லாம் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன், இந்த பூமியில் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று சொன்னால் வாயை கட்டி மனதை கட்டி சரியாக போவோம் என்று சொன்னால் வாழ்வு சிறப்படைய ஆரம்பிக்கும். வாய் இருக்குதுன்றதுக்காக கண்டது பேசுகிறதுக்காக வாய் இல்லை. மனதில் நம்முடைய மனதிலே ஒரு நாளைக்கு ஏராளமான எண்ணங்கள் நம்மளை கிராஸ் பண்ணுது, நம்மை கடந்து செல்கிறது. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நீங்கள் இப்போ உட்கார்ந்துருக்கிறவங்க கூட ஏராளமான எண்ணங்கள் உங்களை டச் பண்ணிட்டு தான் போகுது. ஏகப்பட்ட எண்ணங்களுக்கு பஞ்சமே கிடையாது. உட்காந்தா போதும், அப்படியே அந்த எண்ணம் அப்படியே தாவி 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 அப்படியே போயிட்டே இருக்கும். கடைசியில் நீங்கள் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு உங்களுக்கே தெரியாது, திரும்ப ரிவர்ஸ் வரணும். எண்ணங்களுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. ஆக தான் இந்த எண்ணங்களில் கண்டதை உள்ள வைத்து யோசித்து கொண்டிருக்காம சரியானதை கொண்டு போய் நம்முடைய எண்ணங்களிலே நம்முடைய மனதில் யோசிக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு அமோக விளைச்சலை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறும். எண்ணங்கள் முக்கியம். சொல்லுங்கள், எண்ணங்கள் முக்கியம். புரியுதா? எண்ணம் முக்கியம், நம்ம பேசக்கூடிய வார்த்தையும் முக்கியம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, சங்கீதம் முதல் சங்கீதத்தில் சொல்கிறாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில்
தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். தேவனுடைய வசனத்தில் எந்த அளவுக்கு பிரியம் நாட்டம் கொள்ள வேண்டும் என்பது பற்றி தான் சங்கீதக்காரன் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை சொல்கிறார். இந்த அறிக்கையை பற்றி பேசும்போது ரத்தம் நமக்கு என்ன செய்கிறது என்பதை பற்றியும் நம்ம பேச ஆரம்பித்தோம். பிற்பாடு இந்த வசனத்தை நம்ம எப்படி அறிக்கை செய்யணும், வாயை விட்டு யோசுவாவிட்ட கர்த்தர் சொன்னார், மிகப்பெரிய ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. இது பாஸ்டர் லியோ உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் கிடையாது. இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்தவரே கர்த்தராகிய தேவன் யோசுவாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. யார் கற்றுக் கொடுக்கிறா? கர்த்தரே, தேவாதி தேவனே யோசுவா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுப்பார் என்று சொன்னால் அதே தேவன் தான் என்று காலை வேளையிலே நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் வெற்றி, உங்கள் வாழ்வு, உங்களுடைய செழிப்பு, நலம், சமாதானம், பாதுகாவல், நீடிய வாழ்வு எல்லாமே எங்கே இருக்கிறது? இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமென். எந்த அளவுக்கு இதை நீங்கள் சரியாக பின்பற்றுகிறீர்களோ, கடைபிடிக்கிறீர்களோ, அபியாசப்படுத்துகிறீர்களோ, யோசுவா எப்படி இந்த பூமியில் வெற்றியின் வாழ்வு வாழ்ந்தார். யோசுவாவை பற்றி வேத வல்லுநர்கள் சொல்லுவாங்க, யோசுவா புஸ்தகத்தை பற்றி அது வெற்றியின் புஸ்தகம் என்று அதுக்கு தலைப்பு கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னால் எல்லா இடத்திலும் வெற்றி பெற்றவர். வெற்றி பெற்றாலும் உடனே டக்குன்னு வரல. பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், பல பாடுகள், பல உபத்திரவங்கள் மத்தியிலே தான் யோசுவா வெற்றி பெற்றார். இவ்வளவற்றின் மத்தியிலேயும் இந்த யோசுவா என்று சொல்லக்கூடியவர் தேவன் அவருக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை பிடித்து கொண்டார், அதை மனதில் கொண்டு போய் வைத்தார், அதை வாயை திறந்து பேச ஆரம்பித்தார். இந்த யோசுவா புஸ்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனை நிப்பாட்டின, சந்திரனெல்லாம் நிப்பாட்டினார். எப்படி முடியுங்களா? முடியுமா? அந்த விஷயம் முடியுமா? எஸ், முடியும் என்பதற்கு ஒரு சான்றாக தான் யோசுவா புஸ்தகத்திலே இந்த காரியங்களெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் வேதத்தில் படிக்க ஆரம்பிக்கிறோம். அதனால் நம்ம மனதிலே தேவனுடைய வசனத்தை கொண்டு போய் வைக்க வேண்டும். திரும்ப சொல்கின்றன, வாயிலே தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் பேச ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். சொல்கிறாரு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த புஸ்தகம் கர்த்தருடைய புஸ்தகம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியம். சொல்லுங்க, பிரியம். ஒரு ஆசை, ஒரு பாசம், ஒரு நேசம் நமக்குள்ளாக அதிகம் உருவாக வேண்டும். பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்லுங்க, தியானம். சொல்லுங்க, தியானம். இதை பற்றி கொஞ்சம் நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் பார்த்திங்கன்னா அநேக மக்கள் தியானம் என்ற காரியத்தில் பல காரியத்தை தவறுதலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் பண்ணுகின்ற தியானத்துக்கும் வேதம் சொல்கின்ற தியானத்துக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே தான் நம்முடைய சபையிலே இருக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் தியானம் என்ற போர்வையிலே உலகத்தில் இருக்கிற நாடுகளும் இந்தியாவில் அதிகமாக நடைபெறுகிற ஒரு காரியம் இந்த யோகா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் நமக்கு முன்னாடி இருந்த, அதாவது நம்முடைய இந்திய தேசத்தினுடைய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு யோகாவை உள்ளே கொண்டு அதை தேசிய தினமாகலாம் தேசிய காரியமெல்லாம் அறிவிக்க ஆரம்பித்தாங்க, டிக்ளேர் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாரும் இந்த யோகா தினமெல்லாம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. நிறையா ஸ்கூலில் பார்த்திங்கன்னா யோகா கண்டிப்பாக இருந்தாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் காரியங்கள்லாம் நிறைய ஸ்கூல் நடக்க ஆரம்பிச்சிது. அதில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, மக்களுக்கு இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது என்று சொல்லி என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இன்றைக்கி கூட சில பேர் இந்த யோகா கிளாஸ்லாம் இருக்குது, யோகா ஆப்லாம் இருக்குது, அதை கற்றுக்கொள்கிற முறைகள்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு யோகாவை சொல்லிக் கொடுக்குறதுக்காக வரல, நான் அதற்காக அழைக்கப்படவில்லை.
வேதத்திலே கர்த்தர் யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்தது இரவும் பகலும் இதில் தியானமாக இருப்பாயாக என்று சொல்லி தேவன் யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்தார். அதைத்தான் சங்கீதக்காரன் முதல் சங்கீதத்திலேயே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இங்கேயும் நம்ம சங்கீதக்காரன் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். தியானத்துக்கும் யோகாவுக்கும், இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய தியானத்துக்கும் வேதம் சொல்கின்ற தியானத்துக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது என்பதை திரும்பவும் உங்களுடைய மனதுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். உலகத்தில் பார்த்தீங்கன்னா தியானம் என்று சொன்னாலே சமணங்களை போட்டுக்கிட்டு ஒரு கால் மேலே வச்சுட்டு போதி மரத்தடியில் போதி தர்மம் உட்கார்ந்த மாதிரி சில ஆட்கள்லாம் புத்தர்கள்லாம் உட்கார்ந்த மாதிரிலாம் ஏதோ மரத்துக்கீழே உட்காந்து கையை மூடி உம்முன்னு பேசினா உம்முன்னு சொன்னால் ஏதோ ஞான உதயம் பிறந்து விடும் என்று அநேக மக்கள் நினைக்கிறார்கள். அதனால் இது யோகாவாக இருக்கட்டும், யோகாவில் கற்றுக் கொடுக்குற தியான முறைகளாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாருமே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உன்னுடைய மைண்டை எம்டியாக்கு காலியாக்கு அப்படின்னாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த யோகா அந்த கிளாஸ்லாம் உள்ளே போனீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இசையை கொடுத்து அந்த இசையை பாரு, இசையை நினச்சிக்கிட்டு இசை அதை ஹம் பண்ணு அப்படிலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. சில வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதை நான் இப்போ நான் சொல்ல விரும்பலை. நான் சில வார்த்தைகளெல்லாம் அதில் இருக்கிற சில முறைகளெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே விக்கிரகத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லா முறைகளை தான் இன்றைக்கு யோகான்ற விதத்தில் கொண்டு வந்து மக்களுக்கு அந்த காட்சியை மக்கள் மத்தியிலே பதிக்க வைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சரி, நம்ம அதில் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். இந்த தியானம் என்று சொல்கிற காரியத்தில் நம்ம டீப்பாக போவோம். அது ரொம்ப நமக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். யோகா கை கொடுக்குதோ இல்லையோ, தியானம் நமக்கு நன்றாக கை கொடுக்க ஆரம்பிக்கும். உலகத்தில் சொல்கிற அந்த தியான முறைகள் எம்டியாக்கு, காலியாக்கு, உன் மைண்டை காலியாக்கு என்பது தான் உலகத்தில் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள். உன்னுடைய எண்ணத்தை காலியாக்குன்னுவாங்க, எம்டியாக்கு, வெறுமையாக்கு அப்படின்வாங்க. ஆனால் வேதம் நமக்கு போதிக்கின்ற தியானம் என்று சொல்லக்கூடியது உன்னுடைய மனதை காலியாக்கு என்று கிடையாது, உன்னுடைய மனதை நிரப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் வேதம் போதிக்கிறது. மனதில் எதை கொண்டு நிரப்ப வேண்டும்? இன்றைய உலகத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய மனம் பார்த்திங்கன்னா நிரம்பி கிடக்குது. இன்றைக்கி உங்கள் வீட்டில் பேங்க் அக்கௌண்ட் நிரம்பி இருக்குதோ இல்லையோ, மனம் ஏராளமாக நிரம்பி இருக்குது. ஒவ்வொரு நாளும் பாருங்கள், இந்த மனம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒரு பேர்டன், ஒரு பாரம் இருக்குது. இங்கே கூட பாருங்கள், இங்கே உள்ள வர எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பாரத்தோடு தான் வந்து உட்கார ஆரம்பிக்கிறோம். அதுதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார் என்று போடப்பட்டிருக்குது. ஆண்டவரே சொல்கிறார், கர்த்தர் மேலே உன் பாரத்தை வச்சிரு. நீ நினைக்கல என்ன பாரம், இதை முதுகில் மூட்டை தூக்கிட்டு அந்த பாரம் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? கிடையாதுங்க, அது கிடையாது. அதை விட நம்முடைய மனதிலே ஏராளமான பாரத்தை சுமந்து விட்டுருக்குறோம். பிரச்சனை, கஷ்டம், வியாதி, தரித்திரம், பாடு, வெறுப்பு, கசப்பு, கோபம், பாவம் எல்லாவற்றையும் மனதில் யோசித்து கொண்டு அதில் பிணைந்து கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதான் பெரிய பிரச்சனை. நிறைய எண்ணங்கள் இருக்குது, அதை உள்ளத்தில் போய் ஃபில் பண்ணாமல் தேவனுடைய வசனத்தை கொண்டு போய் நம்முடைய மனதில் ஃபில் பண்ணுவோம் என்று சொன்னால், நிரப்புவோம் என்று சொன்னால், அது உங்களுக்கு வாழ்வு கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ எப்படி மனதை நிரப்பணும்? மனதை எப்படி நிரப்ப வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வசனத்தினால் மனதை நிரப்ப வேண்டும். இங்கே வரும்போது பாருங்கள், பாடுறோம். சில பேர் பாருங்கள், இந்த பாடுறதுனால், துதிக்கிறதுனால் வரக்கூடிய மகிமை சில பேருக்கு விளங்கலை. அதனால் சில பேர் லேட்டாக வராங்க. நான் சொல்கிறேன், லேட்டாக வரவங்களை நீங்கள் ஏன் லேட்டாக வரீங்க அதெல்லாம் பெரிய பெருசு. நீங்கள் லேட்டாக வாங்க, சர்ச்சு முடிகிறப்ப கூட வாங்க, அது உங்கள் பாடு. நான் என்ன சொல்கிறேன், அதனால் உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. நீங்கள் லேட்டாக வரதுனால யூஸ் இல்லை, இடையில பாதியில் வர்றது யூஸ் இல்லை, பிரசங்கத்துக்கு இடையில வர்றதும் அதை காட்டும் யூஸ் இல்லை. பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன், முதல்ல நீங்கள் வரணும். முதல்ல நீங்கள் ஆராதனை ஆரம்பிக்கும் போது உள்ளே என்ட்ரு ஆகும்போது நடக்கிற ஒரு அற்புதமான மகிமை என்னென்னா,
அந்த இடத்துல வந்து உங்களுடைய அந்த தேவனை துதிக்க துதிக்க துதிக்க, தேவனை பாட, தேவனை ஆராதிக்கும் போது நடக்கிற விஷயம் என்னென்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாத பாரங்கள்லாம் உங்களை விட்டு இறக்கி வைக்க ஆரம்பிச்சுப்பீங்க. ரிலாக்ஸ் ஆகிரும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிரும். பிற்பாடு மைண்ட் ரிலாக்ஸ் ஆன பிற்பாடு அந்த நேரத்தில் தேவனுடைய வசனம் சொல்லும்போது அது உங்கள் மனதில் போய் ஃபுல்லாக ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பாருங்கள், இடையில நீங்கள் வரீங்கன்னு வச்சிங்களேன், ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன், நான் இங்கே இருக்கிற யாரையுமே குறை சொல்லணும்னு விருப்பம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் லேட்டாக வரீங்க, இந்த பிரசங்கத்தின் இடையில உள்ளே வரீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் அப்போ தான் வந்து ஏற்கனவே பாருங்கள், மணி இப்போ வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு 7:45 ஆகுதுன்னு, சில பேர் 8 மணிக்கு வருவாங்கன்னு, சில பேர் நம்ம வந்துகிட்டு இருப்பாங்க பாருங்கள். சில பேர்லாம் இன்னும் 8:15 8:30 வந்து சில பேர் முடிகிறப்பெல்லாம் வருவாங்க. நான் என்ன கேட்குறேன், அப்படி வரவங்க அந்த நேரத்தில் வந்து எவ்வளோ வந்து ஒரு உதாரணம் சொல்ல போனால் 8 மணிக்கு உள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். 8 மணிக்கு உள்ளே வந்து அவங்க மைண்டு இந்த ரூமுடைய டெம்பரேச்சருக்கு வரதுக்கு, அதாவது இங்கே இருக்கிற நம்முடைய எண்ணங்கள், இது நல்ல எண்ணங்களோடு அவர்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு சொல்கிறாங்களே. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒய்ஃபை ஆன் பண்ண உடனே டக்குன்னு நமக்கு வராது. சில செல்ஃபோனில் இருக்குது டக்குன்னு ஆனாலும் செல்ஃபோனில் இருக்குது டக்குன்னு வர ஆரம்பிக்கும். சில மோடம் வீட்டில் பார்த்துட்டு பாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உடனே டக்குன்னு உங்களுக்கு சிக்னல் கிடச்சிடாது. ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா முதல்ல ரெட் கலர் லைட் எரியும். ரெட் கலர் லைட்டு ஸ்டார்ட் ஆகும்போது ரெட் கலர் லைட் எரியும். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்து ரெட் கலர் லைட்டு பிளிங்க் ஆகி அமைஞ்சு எரிய ஆரம்பிக்கும். அப்புறமேட்டுக்கு நம்ம க்ரீன் கலர் லைட்டு வரும். க்ரீன் கலர் லைட்டு வந்த பிற்பாடு தான் ரைட்டு சிக்னல் நம்ம கிடச்சிது. சுவிட்சு போட்ட உடனே டக்குன்னு ஆன் ஆயிடுச்சா? இல்லை, நம்ம அந்த ரூமோட அந்த டெம்பரேச்சருக்கு எப்படி இந்த சூழ்நிலைக்கு வருவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகுதோ, அதே போல் நீங்கள் உள்ளே வந்தாலும் பார்த்தீங்கன்னா உடனே நாங்கள் சொல்கிற காரியங்கள் உடனே உள்ளே போகாது. நீங்கள் உள்ளே வரும்போது என்ன பண்ணுவீங்க, அப்படி பார்த்துட்டே வருவீங்க. உங்கள் மைண்டு எங்கே சேர் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். உட்காரலாமா வேண்டாமா, பக்கத்தில் முதல்ல இவங்க பக்கத்தில் உட்காரலாமா அவங்க பக்கத்தில் உட்காரலாமான்னு யோசனை வரும். இப்படி பார்ப்பீங்க, அப்படி பார்ப்பீங்க, அது செய்வீங்க. அப்புறம் மெதுவாக கீழே குனிஞ்சி பைபிள் எடுப்பீங்க, அப்புறம் மெதுவாக திருப்புவீங்க. 8 மணிக்கு வந்த நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எங்களோடு ஜாயிண்ட் ஆகிறதுக்கு, எங்களுடைய இணைப்பில் நீங்கள் வருவதற்கு ஒரு 15 நிமிடமாவது ஆகிடும். அப்போ எவ்வளோ நேரம் ஆகிடுது? 8:15 ஆகிடுது. அந்த அப்புறமேட்டுக்கு ஒரு 3/4 மணி நேரம் இருக்குது பாருங்கள். அதில் எவ்வளோ நேரம், அதிலே பாருங்கள் வந்த பிற்பாடு பாருங்கள், அது இது நினைக்கிறது, ஏற்கனவே வீட்டிலேருந்து வந்த சில விஷயம்லாம் மனதில் அதை நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. வந்து கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. ஆகவே துதியின் நேரம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். நீங்கள் வந்து சீக்கிரத்தில் வந்து கர்த்தரை துதித்து ஆராதித்து பாருங்கள், அதில் கிடைக்கிற மகிமையே வேறு, அதில் கிடைக்கிற நன்மைகளே உங்களுக்கு ஆச்சரியமாக அதிசயமாக இருக்கும். என்று சொன்னால் எப்போதுமே துதித்தலோடு தேவ சமூகத்தின் நுழையுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதம் வந்து. ஆகவே நீங்கள் பாருங்கள், வந்த உடனே நீங்கள் வந்து திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எப்போ வந்தால் என்ன, நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்கிறோம். நீங்கள் லேட்டாக வர உங்களுடைய நன்மைக்கு நீங்கள் தான் கேடு விளைவிக்கிறவர்களாக மாறுகிறீர்கள். நீங்கள் சீக்கிரம் வந்து தேவனுடைய உட்காந்து, நான் சொல்கிறேன், என்னுடைய ஆசை என்னென்னா 7 மணிக்கு ஆராதனையா, அதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்து தேவனை துதிச்சு அங்கே வந்து உட்காந்து கதை அடிச்சிடக்கூடாது. சில பேர்லாம் நல்லா முழால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. முழால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் எப்படியோ கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து உங்களுடைய மனதை வந்து தேவனோடு கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஆமென், புரியுதுங்களா? உங்களுடைய மனதை யாரோடு இணைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் தேவனோடு இணைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனதை எந்த அளவுக்கு உங்களுடைய மனம் தேவனோடு இணைக்கப்படும் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தப்பவே முடியாது, தேவனுடைய நன்மைகளுக்கு தப்பவே முடியாது, தேவனுடைய கிருபைகளுக்கு தப்பவே முடியாது. என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய கனெக்ஷனில் இருக்கும்போது, அதுதான் சொல்கிறேன். உங்களுடைய தியானம் என்று சொல்லக்கூடியது என்ன, தேவனுடைய வசனத்தோடு உங்களை கனெக்ட் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு நேரம், தியான நேரம் என்று சொல்லக்கூடியது. இதுக்கு எபிரேய பாஷையில் பார்த்தீங்கன்னா தியானத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஹக் என்று சொல்ல. ஹக் சொல்லுங்க. அடித்தொடையில் இங்கேருந்து ஹக் மேலே பேசுவோம், உள்ள இங்கேருந்து ஹக். இது என்னவென்று சொன்னால் ஆங்கிலத்தில் இதை மொழிபெயர்க்க வேண்டும். எபிரேயத்தில் ஹக்கு
இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னால் மூச்சொழிங். இதை தமிழில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முணுமுணுத்தல். சொல்லுங்க, முணுமுணுத்தல். சொல்லுங்க, முணுமுணுக்கிறது. எங்க இந்த முணுமுணுத்தல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க, முணுமுணுத்தல். என்னங்க முணுமுணுத்தல்? சில பேர் பாருங்க, கீழே கொஞ்சம் வாயம் ஒரு மாதிரி சொல்லி, என்ன 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 முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிற, என்ன முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிற, என்ன பேசிட்டு இருக்கிற, என்ன தொண பண்ணிட்டு இருக்கிற, என்ன முணுமுணுத்தல். முணுமுணுத்தல். இந்த ஹக் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையானது இன்னும் எங்கிருந்து வந்திருக்கிறது சொன்னால், இந்த மாடு இருக்குல்ல, மாடு, இந்த மாடு என்ன பண்ணுமா, நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்து அது வாய் பார்த்தீங்களா, பார்த்துருக்கீங்களா? மாடு பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் வரக்கூடிய நாட்கள்லாம் முக்கியமான சில விஷயமே நீங்கள் பார்க்காம போயிடுவீங்க. உலகத்தில் இருக்காது. வரப்போதான் ஒரு குதிரை வண்டி வந்து இருந்துச்சு. பரவாயில்ல, ஏதாவது ரோட்டில் பார்க்கணும். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா குதிரை காணாமல் போயிடும். அது எங்கே போச்சுன்னு தெரியாது. சில இடத்துல சில விஷயத்தை மக்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு சில காரியத்தை சொல்லி கொடுத்தா தான். இது பார்த்துருக்கீங்களா? கழுதை பார்த்துருக்கீங்களா? நீ கழுதை கூட பார்க்க முடிய மாட்டேன்னுது. ரேர். எங்கேயாவது ஒரு சில இடத்துல எங்கே பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்த்து அன்னைக்கெல்லாம் பாருங்க நிறைய பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல தான் கழுதைங்க இருக்குது. சரி, ஓகே. என்ன சொல்ல வரோம், நம்ம மாடு, நம்ம வளர்க்குற மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றோம். அது பார்த்துட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து அப்படியே வாயை போட்டு என்ன பண்ணுக்கிறோம், நம்ம வீட்டில் பாட்டி மாருங்களாம் குத்தி அப்படி போட்டு அப்படியே சில பேர் பார்த்தீங்கன்னா சுவைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி மாடு என்ன பண்ணோம், எல்லா புல்லை சாப்பிட்டுட்டு ஓரமாக போய் உட்காந்து அசை போட்டு கொண்டே இருக்கும், சுவைத்து கொண்டே இருக்கும். அந்த வேர்ட்லேருந்து வந்திருக்கு. எப்படி ஒரு மாடு சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு ஓரத்தில் போய் உட்காந்து அது அசை போட்டு கொண்டிருக்கிறதோ, அதே அசை போடுது. எதுக்கு அசை போடுது? அது அசை போட்டு உள்ள இறக்குது. மேலே வச்சுருந்த பொருள்லாம் உள்ள என்ன பண்ணோம், இறைப்பைக்கு கொண்டு போயிட்டுருக்குது. ஸ்ட்ரென்த்தாக கொண்டு போகுது, கன்வெர்ட் பண்ணுது. புல்லை ஜூஸாக கன்வெர்ட் பண்ணி உள்ளே கொண்டு போயிட்டுருக்குது. ஹலோ, தெரியுதா உங்களுக்கு? என்னென்ன ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா? என்ன ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஜூஸுக்கு என்ன பண்ணணும், அதை உரித்து, பழத்தை உரித்து மிக்சியில் போட்டு, மிக்சிலையோ இதுலேயோ போட்டு அடித்து அப்புறமேட்டு ஜூஸாக குடிக்கிற மாதிரி அது ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஆனால் மாடு போய், மாடுக்கு யார் மிக்சி வைக்க முடியும்? மாடு எந்த புல்லை கொண்டு போய் மிக்சியில் போட்டு அரைக்க முடியும்? அது எப்படி? அதுக்காக கடவுள் நல்லா வாயை கொடுத்துருக்கிறாரு, நல்லா அரைச்சி உள்ளே கொண்டு போகுது. கவனமாக கேளுங்க. தியானம் என்று சொல்வது கூட முணுமுணுத்தல் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், அது எப்படி அசை போட்டு, மாடு அசை போட்டு எசன்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போகிற மாதிரி நாமும் தேவனுடைய வசனத்தை கேட்குறோம். இப்போ கேட்குற நீங்கள், இப்போ நல்லா கேட்குறீங்க, கேட்ட நீங்கள் முணுமுணுக்கம் மறந்துடுறீங்க. பக்க புரிஞ்சான்னு கேளு. இப்போ சொன்ன வார்த்தை புரிஞ்சான்னு கேளுங்க. என்ன, நான் நிறைய வார்த்தை கேட்குறீங்க, தேவனுடைய வசனத்தை கேட்குறீங்க. கேட்குற நீங்கள் தியானம் செய்ய மறந்து விடுகிறீர்கள். கேட்கிற நீங்கள் முணுமுணுக்க மறந்து விடுகிறீர்கள். கேட்கிற நீங்கள் அசை போட மறந்து விடுகிறீர்கள். இங்கே நிறைய சாப்பிட்றீங்க. ஒன்று தெரியுங்களா, நீங்கள் முழுங்கிட்டு அப்படியே வச்சு பாருங்கள், டைஜஷனே ஆகாது. நீங்கள் முழுங்கிட்டு அப்படியே போய் தூங்கி பாருங்கள், காலையில் எழுந்திரிக்கும் போது அப்படியே எல்லாம் வெளியே அப்படியே புழுக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே வரும். எந்த அளவுக்கு ஆகுதான் அந்த காலத்தில் சொன்னாங்க, நொறுங்க தின்னா 100 வயசு 100 ஆயுசு. நாங்கள் அந்த நொறுங்க சாப்பிடும்போது கரெக்டாக அந்த எசன்ஸ்லாம் கரெக்டாக உள்ளே கன்வெர்ட் ஆகி உள்ளே போக ஆரம்பிச்சிடும். இதே போல் தான் பாருங்கள், தேவனுடைய வசனத்தை கேட்கின்ற நீங்கள் அப்படியே போயிடாதீங்க. அப்படியே போகாமல் என்ன பண்ணணும், அது தியானிக்கணும். இன்றைக்கி என்ன, இந்த வாரம் கர்த்தர் என்னோடு என்ன பேசினார், எந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தாரு, அந்த வசனத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கணும். அசை போட்டு கொண்டே இருப்பது. அந்த வசனத்தை பேச நான் உங்களுக்குள்ளாக அது கன்வெர்ட் ஆகி உள்ளே போக ஆரம்பிச்சிடும். எசன்ஸ் சத்தா உள்ளே போக ஆரம்பிச்சிடும்.
ஆகவே தேவ பிள்ளைகளே, எனக்கெல்லாம் ஆண்டு வசனத்தை கொடுத்தாருன்னா அந்த வசனத்தை என் ப்ரேயர்னு ஸ்டார்ட் பண்ணும்போது தேவன் கொடுத்த எல்லா வசனத்தையும் டக்கு 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 டக்குன்னு அப்படி கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன், பேச ஆரம்பிச்சிடுவேன். அதையே நினைக்க ஆரம்பிப்பேன், முதல்ல நினைக்க ஆரம்பிப்பேன், அவர் வாயை திறந்து பேச ஆரம்பிப்பேன். ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீரே, இப்படி இப்படி எனக்கு இதை சொல்லியிருக்கிறீரே, எனக்கு இதை காமிச்சிருக்கிறீரே, இப்படி செய்வேன் இருக்கிறீரே. ஆகவே என்ன பண்ணுவோம், அந்த வசனத்தை என்ன பண்ணுவேன், நான் முணுமுணுத்துக்கிட்டு இருப்பேன், பேசிக்கிட்டு இருப்பேன், தியானிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்படி சொன்னார் கர்த்தர், இந்த மாதிரி செய்ய போகிறாருன்றதை என் மனதில் கொண்டு போய் வைத்து அதையே என்ன பண்ணுவோம்னா அப்படி பேச ஆரம்பிச்சு, இப்படி சொல்லியிருக்கிறீங்க, இப்படி சொல்லியிருக்கிறீங்க, இப்படி செய்வீங்க, அப்படி சொல்லியிருக்கிறீங்க, செய்வீங்க, அப்படி செய்வீங்க அப்படியே பேசி தியானத்தில் உள்ள கொண்டு போய் தினந்தோறும் அதை பேசி கொண்டே இருப்பது. அதாவது ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டே இருப்பது. தேவனுடைய வசனத்தை மனதில் வைத்து வாயினால் அறிக்கை செய்வது தான் தியானம் என்று அழைக்கப்படுகிறது. ஆமென். தியானம் என்றால் என்ன? தேவனுடைய வசனத்தை மனதில் கொண்டு வைத்து கொண்டு, மனதில் உங்கள் உள்ளத்தில் மனதில் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மனதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து செல்ல வேண்டும். வீட்டில் போய் அந்த வசனத்தை நாம் திரும்பவும் மனது கொண்டு வந்து அதை வாயினால் அடிக்கடி உச்சரிக்க வேண்டும், உணர்ந்து உச்சரிக்க வேண்டும், விசுவாசத்தோடு உச்சரிக்க வேண்டும். நான் சொல்கிறேன், கொஞ்ச நாள்லேயே பைபிளில் சொல்லப்பட்ட பிரகாரமாக அவன் நீர்க்கால்களின் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் யாருக்கு? நிறைய பேர் ஆண்டவரே அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லியிருக்கிறீங்களே, யாருக்கு? எல்லாரும் கிடையாது. காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். சொல்ற, தன் வாயை காக்கிறவன் பிராணனை உயிரையே காக்கிறானா? உயிரை எப்படி காப்பது? வாயை காக்கிறவன் உயிரை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். தேவையில்லாத பேசுறவனோ கலக்கம் அடைவான். வாய் இருக்குதுன்றதுக்கு கண்டது கிடையாது பேசுறவன் கலக்கம் அடைவான். ஆகவேதான் கவனிங்க, தன் வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான். பிராணன் என்று சொன்னால் வாழ்க்கையை காக்கிறான், ஜீவனை காக்கிறான். அவன் ரொம்ப சேஃப்டியா இருக்கிறான். வாயை காக்கிறவன், சொல்லுங்க, வாயை காக்கிறவன். என்னது வாயை இப்படி இருக்கிறதா? அப்படி இல்லை. உங்களுக்கே தெரியும் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு. ஆகவே தேவையில்லாததை பேசாதீங்க. தேவையில்லாத பேசுனீங்கன்னா உங்களுடைய உயிர் பறி போகும். ஆகுதான் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். ஆமென். ஆகு தேவ பிள்ளைகள், சரியானவை உங்கள் நாவிலே பேச ஆரம்பியுங்கள். வாயை காக்கும்போது நீங்கள் ஜீவனை காத்துக் கொள்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகுதான் வாய்க்கு திரும்ப சொல்ற, வாய்க்கும் நாக்குக்கும் வாய்க்கும் இருதயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஒரே ஒரு வசனம் படித்து முடிப்போம், அடுத்த வாரம் தொடருவோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படித்து முடிப்போம், அடுத்த வாரம் தொடருவோம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், சொல்லுங்க, கவனிங்க, ஜீவனை விரும்பி. ஜீவனை விரும்புறீங்களா? ஜீவனை விரும்புறீங்களா? நல்லா வாழணுன்றதை விரும்புறீங்களா? ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து கொள்ளுங்கள். ஆமென். புரியுதா? எழுந்திருப்போம். ஜீவனை விரும்புகிற நீங்கள், வாழ்வை விரும்புகிற நீங்கள், நல்வாழ்வை விரும்புகிற நீங்கள், பைபிளில் போடப்படுறது பொல்லாப்புக்கு தன் நாவையும், பொல்லாத காரியத்துக்கு தன்னுடைய நாவையும், கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்துக்கொள். கபடத்துக்குன்னா தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக பேசுவது. தேவனுடைய வார்த்தை ஒன்று சொல்லும் என்றால் அதை விட்டுட்டு மற்ற காரியத்தெல்லாம் பேசும்போது கபடு ஆகுதான். கபட்டு வசனிப்புக்கு உன்னுடைய நாவை விலக்கி பொல்லாப்புக்கும் கபடத்துக்கும் உன்னுடைய நாவை விலக்கி பாதுகாத்துக்கொள். ஆமென். ஆகுதான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. நீங்கள் பேச பேச நடக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதன் கனியை புசிப்பார்கள். அது மட்டுமல்ல, வாழ்வு நிரம்ப ஆரம்பிக்கும். நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். புராணன் காக்கப்படுகிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது ஜீவன் உங்களுக்கு உண்டாக நாவினால் சரியானதை பேச ஆரம்பியுங்கள். நாக்கு இருக்குதுன்றதுக்காக நானும் மனுஷன்தான், உனக்கு தான் பேச தெரியுமா,
எனக்கும் பேச தெரியும், உனக்கு தான் நீ தான் சண்டைக்காரி, நானும் சண்டை போடுவேன். ஏங்க அதுக்கு இல்லைங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. பக்கம் சொல்லுங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க. சொல்லுங்கள், இனிமேலாவது கவனமாக இருங்க. ஆமென். இளம்பிள்ளை மக்கள் மட்டும் இல்லை, நம்முடைய திருச்சேவை சேர்ந்த ஒவ்வொரு மக்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் வாய் முக்கியம், உங்கள் மனம் முக்கியம், இருதயம் முக்கியம். இவ்வளோ கேட்டது வீட்டில் போய் சில பேர் அவ்வளோ கேட்டது வீட்டில் போய் பேசுவாங்க பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, வண்டியாக வரும். என்ன வண்டின்னு பார்த்தா எல்லாம் அந்த வார்த்தையின் வண்டியாக போயிட்டுருக்கோம் வீட்டில் வந்து. கேர்ஃபுல்லாக திரும்ப சொல்கிறேன், கவனமாக இருங்க. நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதை நிச்சயம் அடைவீர்கள். நன்றாக புரிந்து, எதை பேசினாலும் அதை அடைவோம். ஆகவே நன்றாக புரிந்துங்களா? ஆகவே தேவனுடைய வார்த்தை நன்மைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை தினமும் பேச கற்றுக்கொள்ளுங்கள், அதை தியானியுங்கள், உங்கள் மனதில் கொண்டு போய் வையுங்கள். கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, இன்றைக்கு பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை திறந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே, எங்கள் மீது எவ்வளவு பிரியமாக இருக்கிறீர்கள் ஆண்டவரே, எங்கள் மீது எவ்வளவு அக்கறையாக இருக்கிறீர்கள் தாவே. எங்கள் நல்வாழ்வை நீர் விரும்பி எங்களுக்கு இவைகளெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்து போயிருப்போம் ஆண்டவரே, ஆனால் எங்களுடைய வாழ்வை கற்றுக் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்படி பேச வேண்டும் என்ற முறையை கற்றுக் கொடுக்கிறீர், எங்கள் இருதயத்தில் எது செல்ல வேண்டும் என்பதை முறையை கற்றுக் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறவன் என்று பார்க்கிறோமே. உடைய பிள்ளைகள் தங்கள் ஜீவனை காத்துக்கொள்ளட்டும், உயிரை காத்துக்கொள்ளட்டும். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாயினால் வாழ்வடையட்டும், வாயினால் வீழ்ந்து போகாதவண்ணம் வாயினால் வாழ்வடையட்டும் என்று உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஓ நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா, இன்றைக்கு நீங்கள் கூட பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிரயோஜனத்துக்காகவே இவைகளெல்லாம் சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் இன்றைக்கு இறங்கி எங்கள் மத்தியிலே அற்புதமான காரியத்தை போதித்தபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி. எங்கள் வாயை காத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு போதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இனிமேல் எங்கள் வாழ்நாளிலே தேவையில்லாத காரியத்தை பேச மாட்டோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை மட்டுமே பேச கற்றுக் கொடுக்கிறோம். அதற்கு எங்கள் வாயை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கின்றோம், எங்களுடைய சரீரத்தை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் சரீரம் நீர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம், உடைய சித்தம் என்னவோ அது எங்கள் சரீரத்தில் நடப்பதாக. எங்கள் சரீரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அவைகளும் உடைய சித்தம் மட்டுமே நடப்பதாக தகப்பனே. ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இங்கே வந்த ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை உண்டாயிருப்பதாக, தேவ தயவு உண்டாயிருப்பதாக, தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை தாங்கி நடத்துவதாக. நம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. போக்கிலும் மரத்திலும் பெரிய பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். இயற்கையின் சீற்றங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய். கர்த்தர் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் நிறைவேறுவதாக. ஜெய ஜீவியத்தை பார்க்கட்டும், சுக ஜீவியத்தை பார்க்கட்டும், சமாதான வாழ்வை இந்த பூமியில் நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். மகிமையை சொல்ந்து கொள்வதாக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெருகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. உன் அலங்கத்திற்குள்ள சுகமும் அரண்மனைக்குள்ள சமாதானமும் வாசமாக இருப்பதாக என்று சொல்லப்பட்ட வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறுவதாக தகப்பனே. ஹல்லேலூயா. நன்மைகளை மட்டுமே காணட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.